அப்போ தேவ சமாதானம், தேவ சமாதானம் வேறு, உலகம் தரக்கூடிய சமாதானம் என்பது வேறு. இப்போது உலகத்தின் சமாதானத்தை நம்ம பார்க்க வேண்டும் என்றால் சூழ்நிலையை கண்டு வருகிற காரியம். ஆனால் தேவ சமாதானம் என்பது முற்றிலும் வேறுபட்டது. தேவ சமாதானம் என்பது முற்றிலும் வேறுபட்டதாக சூழ்நிலையை கொண்டு வருகிறதல்ல, அது சூழ்நிலையை பார்த்து வருவதும் அல்ல, அது என்றென்றும் மாறாத உள்ளத்துல இருக்கிற சமாதானம். அதுதான் இயேசு என்ன சொன்னார்? யோவான் 14:27 வாசிங்க. இப்ப இங்க என்ன சொல்றாரு இயேசு? சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். எப்படிப்பட்ட சமாதானமா இருக்குது? உலகம் தரக்கூடிய வண்ணமா நான் கொடுக்கறது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகமும் ஒண்ணு சமாதானம் கொடுக்க முடியும்னு அர்த்தம். எதுக்கு குடிக்கிறாங்க? கஷ்டத்தை மறக்க குடிக்கிறேன். அந்த நேரத்துக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். காலையில் எழுந்த அப்புறம் அதே பாடுதான், அதே போராட்டம் தான், அதே நிந்தை தான், அதே அவமானம் தான், அதே பயம் தான். ஆனால் இயேசு கொடுக்கிறது அப்படி கிடையாது. சுற்றிலும் புயல் அடித்து கொண்டிருந்தாலும் நீங்க நிம்மதியா இருப்பீங்க. ஏன் எப்படிரா இவன் இப்படி இருக்கிறான்றதே ஜனங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா தேவ சமாதானம் உள்ளுக்குள்ளே வருகிற மன மகிழ்ச்சி. இருதயம் எப்படி இருக்கும்? மன மகிழ்ச்சியா இருக்கும். ஏனால் என்னுடைய நம்பிக்கை எங்க இருக்கிறது? இந்த உலகத்தின் மேல அல்ல, இயேசுவின் மேல. அதுதான் தேவ சமாதானம். அதனால தான் இயேசு சொன்னார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா உனக்கு கஷ்டமே வராதுப்பா. அப்படி இல்ல, வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், சவால்கள் வரும், ஆனாலும் உன் இருதயம் அசையாது.